ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது பார்த்திங்கன்னா 3 பீஸ் நைட்டியோட ஸ்டிச்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். லாஸ்ட் வீடியோவில் 3 பீஸ் நைட்டியோட நம்ம கட்டிங் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஒரு 3 பீஸ் நைட்டி நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து பேக் பார்ட்டை ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். பேக் பார்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த கிராஸ் பீஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம ஜாயின் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பிறகு இதை இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டு நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச்சிங் போட்டு முடித்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டிச்சிங்க்கு அந்த சைடில் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அதில் நமக்கு அவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேவையில்லை. அதை நம்ம லைட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு பேக் பார்ட்டை எடுத்துடுங்க. அதில் பேக் பார்ட்டில் ரைட் சைடு இந்த மாதிரி அந்த கிராஸ் பீஸை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச்சிங் போட்டு முடித்ததுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்க கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு உள்ளாடி சின்ன சின்ன நாச்சு நம்ம பண்ணணும். ஸோ பண்ணி முடித்ததுக்கு பிறகு கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸுக்கு மேலே ஓரத்தில் ஒரு தையல் போட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு திருப்பி அதை ஒரு ஃபோல்டிங் பண்ணி நம்ம ஸ்டிச்சிங் பண்ணணும். அது ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நம்ம அதுக்கு பிறகு அதை ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பேக் பார்ட் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்டில் நமக்கு 3 பீஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சென்டரில் வரக்கூடிய அந்த பீஸை தான் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக நான் ப்ளெயின் ஃபேப்ரிக் மேலே ஒரு லேஸ் வச்சு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி லேஸ் நம்ம வச்சு ஸ்டிச்சிங் போடும்போது லேஸோட அந்த எண்டில் கரெக்டாக நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுக்கணும். சப்போஸ் நீங்கள் லேஸை விட்டு வெளியில் வந்துட்டு அப்படின்னா திருப்பி நீங்கள் லேஸோட ஓரத்தில் ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கும். ஒரு சைடு வரும்போது அந்த எண்ட்லேருந்து கொஞ்சம் உள்ளாடி வந்துடும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா திருப்பி இதில் நம்ம ஸ்டிச்சிங் போடணும். ஸோ இந்த மாதிரி திருப்பும்போது பார்த்தீங்கன்னா அந்த டிசைனுக்கும் கொஞ்சம் ஒயிட் கலரில் இருக்கிறது நமக்கு வெளியில் தெரியும். அது பார்க்குற அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ அதனால் திருப்பி இதில் ஒட்டுனால நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி லேஸ் வைக்கும்போது நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணும்போது ஸ்லோவாகவே ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்காக கிடைக்கும். அல்லது உங்களுக்கு லேஸ் வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் லேஸ் இல்லாமல் கூட நம்ம இது ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் அந்த சென்டர் பார்ட் எனக்கு இந்த மாதிரி ப்ளெயின் ஃபேப்ரிக் தான் டிசைனாக வரும். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளெயின் ஃபேப்ரிக் வேண்டாம், நைட்டியோட அந்த டிசைனே போதும் அப்படின்னா நீங்கள் நைட்டியில் நம்ம இந்த லேஸை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுக்கணும். நைட்டியில் நம்ம லேஸ் வைக்கும்போது நைட்டியோட ரைட் சைடில் நீங்கள் இந்த மாதிரி லேஸை திருப்பி வச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கு மேலே ஏதாவது ஒரு ஃபேப்ரிக்கை மேலே வைக்கணும், லைனிங் ஃபேப்ரிக்கு. ஸோ வச்சு அதையும் நம்ம ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த நைட்டியோட ஃபேப்ரிக் அதே டிசைன்லேயே உங்களுக்கு ஃப்ரண்டில் வரும். இப்போ நான் இதில் ஃப்ரண்டில் எது வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ளெயின் ஃபேப்ரிக் தான் வரும். ஸோ அது உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி வச்சு இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு அந்த ப்ளெயின் ஃபேப்ரிக்கு லேஸு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக நம்ம கிளாத்து நைட்டியோட கிளாத்தே வச்சு ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துருக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சதுக்கு பிறகு இதை திருப்பிட்டு இதுக்கு மேலேயும் பதிஞ்சாலும் சுற்றி ஸ்டிச்சிங் நம்ம போட்டு எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சென்டர் பார்ட் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி இந்த 2 சைடில் இருக்கக்கூடிய சைடு பார்ட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இது நீங்கள் ரெடி பண்ணும்போது இதில் கரெக்டாக வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச்சிங் போட்டு எடுக்கணும். இதில் இந்த கிராஸ் மாதிரி இருக்கிறது தான் அந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட அந்த சென்டர் பார்ட்டில் சைடில் வரணும். ஸோ நம்ம திருப்பி வச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டோம் அப்படின்னா ஃபைனலாக ட்ரெஸ் ரெடி பண்ணி முடித்ததுக்கு பிறகு அந்த ஷோல்டரில் நமக்கு சுருக்கு ஜாஸ்தியாக விழும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக இருக்கிற அந்த பார்ட்டு தான் அந்த சென்டர் பார்ட்டில் வச்சு ஸ்டிச்சிங் பண்ணணும். ஸோ நீங்கள் மார்க் கூட பண்ணிவிடுங்க. நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் பண்ணும்போது நமக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம நீட்டாக ரெடி பண்ணிக்கலாம்.
ஸோ எப்படி நம்ம வந்து சென்டர் பார்ட் ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் வந்து இந்த 2 சைடு பார்ட்டை நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். பட் என்னென்னா சைடு பார்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக் அதாவது ஃப்ரண்ட் சைடு எது வரும்னு பார்த்திங்கன்னா நைட்டி டிசைன் தான் வரும். ஸோ நைட்டி டிசைன் வர்றதுனாலக்கு நம்ம நைட்டிக்கு மேலே அந்த டிசைன் மேலே தான் வந்து லேஸ் வச்சுட்டு அதுக்கு பிறகு ப்ளெயின் ஃபேப்ரிக் வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்து நமக்கு கிடைக்கும். இதுலேயும் சுற்றி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். அப்போ வந்து எல்லா கிளாத்தும் ஒரு கிளாத்தாக வந்து நமக்கு இருக்கும். திருப்பி நமக்கு ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதில் நான் 2 சைடுமே வந்து நான் ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 சைடும் ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போது இந்த யோக் பார்ட் அதாவது இந்த சென்டரில் இதை வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு சைஸுக்கு மார்க் பண்ணிவிடுங்க 2 சைடும். ஸோ 1/4 இன்ச்சு சைஸுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த சென்டர் பார்ட்டில் வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங் வந்து வெளியில் தெரிகிறது மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது 2 சைடுமே வந்து நமக்கு ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுங்க. அதே மாதிரி இதில் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது பேக் ஸ்டிச் வந்து போட்டுட்டு ஃபுல்லாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணி எடுத்துடுங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த நூல் வந்து நமக்கு பிரிஞ்சு வராது. ஸோ இந்த மாதிரி போட்டு முடிச்சதுக்கு பிறகு திருப்பி வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து பதிஞ்சால் அதோட ஒரு 1/4 இன்ச்சு வெளியில் இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் யோக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ பேக் பார்ட்டை எடுத்து இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் போட்டு எடுத்துடலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து பேக் பார்ட்டில் வந்து அந்த பைப்பிங் வந்து நம்ம வந்து பதிஞ்சால் ஸ்டிச்சிங் வந்து போடலை. இப்போ 2 ஷோல்டரையும் கரெக்டாக வச்சுட்டு அந்த பைப்பிங்கை மட்டும் வெளியில் வர்றது மாதிரி விட்டுட்டு 2 ஈவனாக வச்சுட்டு அதுக்கு பிறகு அந்த பைப்பிங்கை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் வர்றது மாதிரி வச்சுட்டு நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த உள்ளே வரக்கூடிய அந்த ஃபோல்டிங் வந்து பார்க்குறதுக்கு நமக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் வந்து தான் வந்து ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுக்கணும். இதே மாதிரி நம்ம 2 சைடு ஷோல்டரும் வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் 2-3 ட்ரிப் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கு பிறகு இப்போ பேக் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த கிராஸ் பீஸை நம்ம வந்து பதிஞ்சால் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா துணியோட ரைட் சைடில் தான் நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி நம்ம ரைட் சைடு போடும்போது அந்த ஸ்டிச்சிங் எல்லாமே நமக்கு ஈவனாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ரைட் சைடில் நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ராங் சைடில் கூட நீங்கள் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு இப்போ இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்தால இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம அதையும் பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் ஃப்ரண்ட் யோக் பார்ட்டில் சென்டரில் வந்து ஏதாவது நாட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போவே வந்து நாட்டை வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நான் இப்போ இதில் எதுவுமே பண்ணலை, நான் ப்ளெயினாக தான் விடுதேன். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து இதில் ஜாயின் பண்ணலாம். ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம எப்போது நார்மலாக எப்படி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் வந்து இதுலேயும் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் போட்டு எடுக்கணும். ஸ்லீவில் நம்ம ஸ்டிச்சிங் வந்து ஒரு 2 ட்ரிப்பாவது வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஸ்டிச்சிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இப்போ நான் செகண்ட் டைமாக வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துடுதேன். இதே மாதிரி இன்னொரு சைடில் இருக்கக்கூடிய ஸ்லீவும் வந்து நீங்கள் அதையும் ரெடி பண்ணி எடுத்துடுங்க. இந்த ஸ்லீவ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு பிறகு நான் இன்னொரு ஸ்லீவும் வந்து நான் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் நம்ம ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 2 சைடுமே ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு சென்டராக பார்த்து இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் வந்து பண்ணி எடுத்துடுங்க. இப்போ நம்ம கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டை இதில் வச்சு அட்டாச் பண்ணி எடுக்கணும். அதுலேயும் அந்த ஸ்கர்ட் பார்ட்லேயும் நீங்கள் சென்டராக பார்த்து ஒரு மார்க்கிங் வந்து கொடுத்துடுங்க. இப்போ ஸ்கர்ட் பார்ட்டில் நம்ம சென்டராக வந்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி யோக் பார்ட்லேயும் சென்டராக பார்த்து ஒரு மார்க்கிங் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 மார்க்கிங்கும் சேமாக வச்சுட்டு பின் பண்ணிவிடுங்க. ஸோ நீங்கள் பின் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பின் எதுவும் பண்ணலை, டைரெக்டாகவே வச்சு நான் ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்லீவில் வந்து கிராஸாக வந்து கொஞ்சம் கட் பண்ணியிருப்போம். அந்த இதிலேருந்து நம்ம இந்த ஸ்கர்ட் பார்ட்டை ஜாயின் போட்டு எடுக்கணும். ஸோ அதில் இருந்து நீங்கள் அந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணியிருக்கோம் அது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுட்டு அந்த யோக் பார்ட்டில் மட்டும் வந்து நமக்கு ஃப்ளீட் வர்றது மாதிரி வச்சு நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும்.
நம்ம வந்து கட்டிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் லைட்டாக வந்து நாச் பண்ணியிருப்போம். அந்த நாச் பண்ணியிருக்கிறதுல இருந்து தான் வந்து நம்ம இந்த ஸ்கர்ட் பார்ட்டை வச்சு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி வந்து ஒரு சைடில் ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போட்ட பிறகு நீங்கள் அப்படியே கூட வந்து கண்டினியூ பண்ணி முடிக்கலாம். ஸோ அப்படியே வந்து இந்த மாதிரி பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சென்டரில் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற வரைக்கும் நீங்கள் ஸ்டிச்சிங் பண்ணிவிட்டு நூலை வெளியில் எடுத்துகிட்டு திருப்பி வச்சுட்டு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டுட்டு சென்டரில் வரும்போது திருப்பி ஃப்ளீட் வச்சும் நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தால இப்போ பேக் சைடில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கர்ட் பார்ட்டும் யோக் பார்ட்டும் வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே வந்து நம்ம அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நமக்கு ஃபுல்லாகவே ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு நம்ம சைடு ஜாயின் பண்ணிவிட்டு கீழேயும் வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம மடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நைட்டி ஃபுல்லாகவே வந்து நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 3 பீஸ் நைட்டி எப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இந்த மாடல் நைட்டியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யோக் பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணதுக்கு பிறகு இப்போ சைடு வந்து நம்ம ஜாயின் போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி 2 சைட்லேயுமே வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணதுக்கு பிறகு நைட்டியோட பாட்டத்தில் டபுள் ஃபோல்டு பண்ணி நம்ம வந்து மடித்து தையல் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நைட்டி ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வரைக்கும் நம்ம நைட்டி கிளாஸில் 16 மாடல் நைட்டிஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கோட் மாடலில் எப்படி நைட்டி ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2 சைடுமே வந்து சைடு ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ அதே மாதிரி நைட்டியோட பாட்டத்துலேயும் வந்து நம்ம இந்த மாதிரி டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கீழே வந்து டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது கிளாத்தை வந்து ரொம்ப இழுத்தெல்லாம் வந்து நம்ம ஸ்டிச்சிங் வந்து போடக்கூடாது. ஃப்ரீயாகவே வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிராஸ் எதுவுமே விழாமல் நீட் ஃபினிஷிங்காக வந்து நமக்கு கிடைக்கும். இந்த 3 பீஸ் நைட்டியோட ஃபைனல் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது ஃப்ரண்டில் வந்து மட்டும்தான் நமக்கு அந்த ஃப்ளீட் வர்றது மாதிரி இருக்கும். அதே மாதிரி பேக் சைடில் நீங்கள் சென்டரில் மட்டும் உங்களுக்கு ஃப்ளீட் போதும் அப்படின்னா நீங்கள் சென்டரில் மட்டும் ஃப்ளீட் வச்சுக்கலாம். இல்லை பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து ஃப்ளீட் வர்றது மாதிரி வரணும் அப்படின்னா கூட நீங்கள் அதுக்கு அந்த இருக்கிற கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளீட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் கோட் மாடல் நைட்டி எப்படி ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.